அப்படின்னு கொடுத்து கிளிக் கொடுக்குறேன். ஸோ வருது. 1 2 3 4 போகிறது ஆன் கிளிக் ஈவெண்ட். இப்போ நான் கரெக்டாக அந்த மவுஸ் மேலே ஹோவர் பண்ணுறேன். ஸோ மவுஸ் ஹோவர் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோவுக்கு இந்த 3 இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ பார்க்கலாம். இது நம்ம லாஸ்ட் கிளாஸ் ப்ராப்ஸ் பார்த்த அவுட்புட்டு. ஸோ இது அவுட்புட்டு. ஸோ இப்போ நமக்கு தேவையில்லை, எடுத்துட போகிறோம். எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட அவுட்புட் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் கிளிக் ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஆன் கிளிக் ஈவெண்ட்ல ஒரு இன்புட் டைப் டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு பட்டன் வச்சு நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த இன்புட் பாக்ஸ்ல என்ன வேர்டு லெட்டர்ஸ் இருக்கோ அதை நம்ம அலர்ட் மூலமா காமிக்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இன்புட் தேவை, பட்டன் தேவை. ஃபர்ஸ்ட் இன்புட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டைப் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு ஐடி வச்சுக்கிறேன், நேம்னு வச்சுக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பட்டனுக்கு ஒரு லேபிள் கொடுத்துக்கிறேன், கிளிக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பட்டனுக்கு இப்போ ஒரு ஈவெண்ட் கொடுக்க போறோம். ஸோ அது பேர் தான் ஆன் கிளிக். இதுதான் அந்த ரியாக்ட் ஜேஎஸ் ஈவெண்ட். ஸோ இப்போ HTML-லயும் நம்ம ஆன் கிளிக் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல இப்போ ஆன் கிளிக் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள அதோட ஃபங்க்ஷனோட நேமை இப்படி கொடுத்துருக்கோம். இங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஆன் கிளிக் நம்ம ஃபுல்லா ஸ்மால்ல யூஸ் பண்ணியிருப்போம் HTML-ல. இங்க ஆன் கிளிக்ங்கிறப்ப கேமல் கேஷ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்மால் வரும், நடுவுல கேப்ஸ்ல வரும். ஸோ இது பேர் தான் கேமல் கேஷ்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஷோ டபுள் பிராக்கெட் அதெல்லாம் கொடுக்க கூடாது. இதை நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக போட்டு டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் இங்க வந்து எனக்கு வந்து ஷோன்னு ஒரு பட்டன் காமிக்க போறேன். சாரி, ஷோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ரெட் கலர்ல காமிக்குது. இன்னும் டிஃபைன் பண்ணலாம். ஆமா, நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போறேன். ஃபங்க்ஷன் ஷோ ஆஃப். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், இப்போ நம்ம இங்க அலர்ட் பண்ண போறோம். எதை, அந்த இன்புட் வேல்யூல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ரன் பண்ணி தான் வச்சிருக்கேன். இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்புட் பாக்ஸும் ஒரு கிளிக்குங்கிற ஒரு பட்டனும் வந்துருச்சு. இப்போ நான் இந்த இடத்துல இங்க வந்து நான் ஒரு வேரியபிள்ல அங்க என்ன கொடுக்குறாங்களோ, அதாவது இன்புட் பாக்ஸ்ல என்ன கொடுக்குறாங்களோ நான் வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப், ஐடியோட நேம் வந்து நேம் டாட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல வந்து சிஏ அலர்ட் அடிக்கணும் அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ நம்ம டைப் பண்ண பார்ப்போம், தீபக் கோட் அப்படின்னு கொடுத்து கிளிக் கொடுக்குறேன். ஸோ வருது. ஸோ இது பேர் தான் ஆன் கிளிக் ஈவெண்ட். கால் பண்ண கொடுக்க போறோம். அந்த மெத்தட்ல என்ன நடக்கணுங்கிறத நம்ம கொடுக்க போறோம். ஸோ இதுதான் ஆன் கிளிக் ஈவெண்ட். இது நம்ம அலர்ட் மட்டும் பண்ண முடியாது, என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் அதை நம்ம ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துறேன். நெக்ஸ்ட் நம்ம ஆன் சேஞ்ச் பற்றி பார்க்க போறோம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வச்சுக்கிறேன். அதுக்கு ஐடி வந்து இதுக்கு நான் இப்போ ஷோ ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ நான் இப்போ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டு இன்புட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ நான் இங்கே ஆன் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தான் ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இங்கே அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஷோ ஆஃப் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் சேஞ்சில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம பாஸ்வேர்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு பாஸ்வேர்டும் கொடுக்க வீக்காக இருக்கு, இல்லை மீடியமாக இருக்கு, இது ரொம்ப வெறும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு கீழே ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கீவேர்டில் ஒவ்வொரு கீயையும் ப்ரெஸ் பண்ண அது மாறிக்கிட்டே இருக்கும். சேஞ்ச் பண்ண மாறிக்கிட்டே இருக்கும். அதான் அந்த ஆன் சேஞ்ச் ஈவெண்ட்டோட வேலை. நீங்க இன்புட் டெக்ஸ்ட்ல ஒவ்வொரு வேல்யூ கொடுக்க சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். அது எப்படின்னு இப்போ பார்ப்பீங்க. ஓகே, இப்போ இந்த ஆன் சேஞ்ச் ஒவ்வொரு தடவை ஆன் சேஞ்ச் ஆகும் போதும்
ஷோங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். நம்ம குடுத்தாச்சு. நம்ம இங்க வந்து அதே மாரி let c is equal to document of get element by id of name dot value. நான் இங்க ஒரு கண்டிஷன் குடுக்க போறேன். இப்போ வந்து எனக்கு வந்து 1ல இருந்து 5 வரையும் குடுத்தா தான் இதான் என்னோட பாஸ்வேர்ட். ஸோ அது பாஸ்வேர்டு குடுத்தா மட்டும் தான் கரெக்ட்ன்னு காமிக்கும். மத்த தடவ எல்லாமே இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு இந்த பேராகிராஃப் டேகுக்குள்ள காட்டணும். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, சி டபுள் ஈக்குவல் டு 1 2 3 4 5 அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ஆஃப் நம்ம இங்க ஷோ ரிசல்ட்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஷோ ரிசல்ட் அதுல இன்னர் HTML என்னவா இருக்கணும்னா கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுக்கணும். மத்த நேரம் அதாவது எல்ஸ் உங்களுக்கு இஃபில்ஸ் இன்னும் தெளிவான விளக்கம் தனியா வேணும்னா சொல்லுங்க, வீடியோ போடுறேன், கமெண்ட் பண்ணுங்க. அது இது இங்கன்னா நான் இப்போ இன்கரெக்ட் அப்படின்னு கொடுக்க போறேன். இன்கரெக்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ அவுட்புட் பார்ப்போம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கொடுத்தாச்சு, இன்கரெக்ட் 2. ஸோ எது கொடுத்தா நமக்கு இன்கரெக்ட்லேயே தான் நிற்கும். ஸோ என்ன பண்ணுவோம், 1 2 3 4 5 நம்ம எந்த பட்டனையும் கிளிக் பண்ணல, ஜஸ்ட் அந்த இன்புட் பாக்ஸை டைப் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கும் எப்படி வேல்யூ வரும். ஸோ இதே மாதிரி இன்னொன்று பண்ணணும்னா அந்த வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி காமிச்சிடணும். இப்போ நான் என்ன பண்றேன், சி அதாவது சி பிளஸ் ஒரு கேப் விட்டு இஸ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்க ஒரு சி கொடுத்து பிளஸ் கொடுத்து இப்போ பாருங்க, இப்போ 1 is incorrect, 2 is incorrect, 8 7 is incorrect. ஸோ 1 2 3 4 5 is correct position. ஸோ இப்போ ஆன் சேஞ்ச் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, தெளிவா இதுக்குன்னே ஒரு தனி வீடியோ போடுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆன் மவுஸ் ஓவர். உங்களுக்கு அந்த ஷோ இப்போ இந்த ஷோங்கிற ஃபங்க்ஷனை அழிக்க தேவைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, நான் இந்த இன்புட்டை எடுத்துடுறேன். அந்த பிங்கிற டைப் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு பட்டன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு அதில் ஓவர் மீ அப்படின்னு ஒரு லேபிள் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் போய் ஆன் மவுஸ் ஆன் மவுஸ் ஓவர் அங்கே போய் இந்த ஷோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஷோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியாச்சு, இங்கே போயிடுச்சு. நீ என்ன பண்றேன்னா இந்த பேராகிராஃப் டேக் உள்ள ஒவ்வொரு தடவையும் அந்த மவுஸ் வந்து மவுஸ் ஓவர்னா என்னன்னா ஒரு எலமெண்ட்டுக்குள்ள மவுஸ் அந்த இடத்துக்குள்ள மேலே வரும்போதே அது ஒரு ஈவெண்ட் நடக்கணும். அது பேர் தான் ஆன் மவுஸ் ஓவர். ஸோ இப்போ புரியும் உங்களுக்கு. டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி ஆஃப் ஷோ ரிசல்ட் டாட் வேல்யூ dot inner HTML plus equal to மவுஸ். நான் இப்போ வந்து மவுஸ் அந்த பட்டன் மேலே ஹோவரேன்னா வருது அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டு நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கணுங்கிறதுக்காக பிரேக் போட்டுக்கிறேன். இது புரியும் நினைக்கிறேன். இந்த பிளஸ் சிம்பிள் வந்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதெல்லாம் முதல்ல இருந்த அவுட்புட்டோட ஜாயின் பண்ணிட்டு அடுத்தடுத்து வரணுங்கிறதுக்காக அந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன். பிரேக் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தடவை அவுட்புட் வரும்போது நெக்ஸ்ட் தடவை அவுட்புட் வரும்போது நியூ லைன் வருங்கிறதுக்காக அந்த பிரேக்குங்கிற சிம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ சேவ் பண்ணுறேன், புரியும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக அந்த மவுஸ் மேலே ஹோவர் பண்ணுறேன். ஸோ மவுஸ் ஹோவர்னு வருது. ஸோ மறுபடியும் பண்ணுறேன், மவுஸ் ஹோவர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன் வர்றதுக்காக தான் நம்ம இந்த இங்கே பிஆர் டேக் கொடுத்துருக்கோம். ஓகே, பழைய அவுட்புட்டும் மறையாம நமக்கு திரும்ப திரும்ப வரணுங்கிறதுக்காக இந்த பிளஸ் சிம்பிள் கொடுத்துருக்கேன்.
ஓகே. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹோவர் ஆகிக்கிட்டு இருக்கும்போதும் அதை காட்டிகிட்டே இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.